வெற்றிவேல் முருகனுக்கு அவர் எல்லாம் வல்ல பழனிவரம் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானதடாபன் சுவாமி குருநாதர் அருணாபெருமான் திருவிழைய சரம் சந்திரன் எம்பெருமான் கருணை முழுவதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாமூர் திருப்பண்ட மகாமந்தத்தில் கௌமாரத்தில் வருஷப்படி பாடலன் 889 முகிலைக்காரை என தூவும் திரு நைத்தான தளத்து திருப்பொருளுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கையும் பணியாண்டன் திருவடிக்கு காணிக்க செய்வோம். முருகாஜனம். இந்த பாடல் முருகா மாதர் மயிலில் முழுகியே இருந்தாலும் தேவருடைய திருவடிகளை மறவேன் என்று திருவடி மறவாமை என்கிற உறுதி பேசுகிற பாடல். இந்த தலம் வந்து சப்தஸ்தானங்களில் ஒன்று. திருவையாற்றுக்கு மேற்கில் 7 மைல் தொலைவில் இருக்குது. திருஞானசம்பந்த சுவாமிகள் திருநாகர சுவாமியுடைய பாடல் பெற்ற தலம். தனனத்தான தனதன தனதன தனனத்தான தனதன தனதன தனனத்தான தனதன தனதன தனதான அதான் சந்த குடிப்பு. முகிலைக்காரை சருவிய குழலது சரிய தாம தொலைவிகை நிகழ்ந்தார் முளரி பூவை பனிமதி தனி நிகர் முகம் வேர்வ முனையில் காதி பொருகனை இணை இளவடுவை பானல் பரிமள நரைதழ் முகையைப் போல சமர்சியும் இருவிடி குடைமோத துயரை கோவை கணிதனை நிகரிதழ் பருகி காதல் துயரற படம் நிறை துணைப்பன் தோளில் குடைவுற மனமது கடிகூற சுடர் முத்தார பணியணி மிருகமத நிறைபொன் பாரத்திழகிய முகிழ் முலை துவள கூடி துயில்கிடும் உனது அடிமறவேனே குகு 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 என திமிதி என் முரசோடு குழுமிச்சீரி சமர் செய்யும் அசுரர்கள் களமீதே குடரி கூடி திரள் எழ பைரவர் குவிய கூடி கொடுவர் அழகுகள் குடலிட்டு ஆடி பசிகட அயல்வீடு குமரேசா ஜெகத் ஜே ஜே ஜெக என முரசொலி திகழ சூழ திருநடம் இடுபவர் செரிகன் கால பணியணி இறையவர் தரிசேயே சிகரபார கிரிவுரை குரமகள் கலச தாம தனகிரி தழுவிய திருநைத்தானத் உறைபவர் சுரபதி பெருமாளை முகிலைச்சாரை கருவிய குழலது சரிய தாம தொடவிய நிகழ்தர முடரிப்பூவை பனிமதி தனை நிகர் முகம்பேர்வ முனையில் காதி பொருகனை இணை இள வடுவை பானல் பரிமள நரைதழ் முகையைப் போல சமர் செய்யும் இருவிடி குடைமோத துகிரை கோவை கனி இதழ் துகிரை கோவை கனிதனை நிகர் இதழ் பருகி காதல் துயர வளம் நிறை துணைபோன் தோளில் குடைவுற மனமது கடிகூற சுடர்முத்தார பணியணி மிருகமத நிறைபொன் பாரத் இழகிய முகிழ் முலை துவளக்கூடி துயில்கிடும் நதடி மறவியனே. என்ன ஒரு உறுதி! ஆஹா! இப்போ முதல் பகுதி எடுத்துக்கும். அதாவது முகிலை மேகத்தையும் காரை இருள் அல்லது கருமையும் சருவிய பழகிய கூடி நின்று கூந்தலானது சரிந்து விழ தாமம் இடையணியும் தொடை பூமாலை வகைகளும் தளர்ந்து நிகழ தாமரை மலரையும் குளிர்ந்த சந்திரனி முத்த முகமானது வேர்வை தர முனையினால் நுனினால் வெட்டுதல் போல முட்டுகின்றதும் போருக்கு உற்றதுமான கடையினை அம்பை இளமாவடுவை கருங்கோவடை நறுமணமும் தேனும் நிறைந்த முகை இதழை தாமரை முட்டு இதழை போல விளங்கி போர் புரியும் 2 கண்களும் காதில் உள்ள குடைகளை மோத பவளத்தையும் குவைக்கணியும் மொத்த வாயுதழ்வுகளை உண்டு காம வருத்தம் நீங்க பழப்பமின் நிறைந்த 2 அழகிய தோள்களிலும் மனமது குலைவுற மனம் உருகி நின்று மகிழ்ச்சி மிக ஒளிவீசும் முத்துமாலையாம் ஆபரணத்தை அடைந்துள்ளதும் கஸ்தூரி நிறைந்ததும் அழகுள்ளதும் பாரமுள்ளதும் நிகழ்ச்சி கொண்டதும் குவிந்து தோன்றுவதுமான கொங்கை துவழ்ச்சியுறும்படி நான் பேசையரோடு கூடி தூங்கினாலும் உன்னுடைய திருவடியை மறக்க மாட்டேன் முருகா அப்படின்னு தன்னுடைய உறுதிப்பாட்டை சொல்றார். குகு 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 என திமிதி என் முரசோடு குடுமி சீறி சமர் செய்யும் அசுரர்கள் களமீதே குளறி கூடி திரள பைரவர் குவிய கூடி கொடுவர் அழகில் குணலிட்டு ஆடி பசிகட அகில்விடு குமரேசா குகு 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 என என்றும் திமிதி என்றும் முரசவாத்தியத்தோடு பறையோடு ஒன்று கூடி கோபா ஆவேசத்துடன் போர் புரிந்த அசுரர்களின் போர்க்களத்தில் குடறி கூச்சலிட்டு கூடி பெரும் கழுகுகளின் அல்லது பேய்களின் கூட்டம் கூட ரணகள் அட்ட பைரவர்கள் குவிந்து ஒன்று கூடி கொண்டு வர பேய்கள் குணலையிட்டு ஆடி கொக்கரித்து ஆரவாரத்தோடு ஆடி தம்முடைய பசியை ஆற்றிக்கொள்ள வேலாயுத்தை பிரயோகித்த குமரேசனை ஜெகஜ ஜே ஜே ஜெக என முரசொலி திகழச்சூழ திருநடம் இடுபவர் செரிகன் கால பணி அணி இறையவர் தரிசேயே சிகரபாரகிரி உரை குரமகள் கலச தாம தனகிரி தழுவிய திருநைத்தானத்து உரைபவர் சுரபதி பெருமாளே ஜெகச்சத் ஜேஜ ஜெக என்று முரசு பறை ஒலி முழங்கி தம்மை சூழ திருநடம் செய்பவர் செவி உணர்ச்சியும் கூடிய கண்களையும் விஷத்தையும் கொண்ட பாம்பை அணியாக கொண்ட இறைவர் சிவபெருமானருடைய குழந்தையை சிகரங்களை உடையதும் பருத்து பாரமுள்ளதுமான வள்ளிமலையிலிருந்து வசித்த குரமகளாம் வள்ளியின் கலசம் குடம் போன்றதும் தாமம் பூமாலை அணிந்ததுமான குங்கிய மாலைகளை தழுவிய பெருமாளே திருநைத்தானன் என் திருத்தலத்தில் வீட்டிலிருந்து அருள்புரியும் பெருமாளே தேவர் தலைவன் இந்திரனுக்கும் பெருமாளே உடதடி மறவேனே அப்படிங்கிற இதில் தாமம்ங்கிறார். 18 கோவை உள்ள மாதர் இடையணைக்கு பேர் தாமம். ஏற்கனவே இது நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது இந்த
நிறை பொன் பாரத்து இழகிய முகிழ் முலை துவடக்கூடி துயில்களும் உணாடி வரவேனே. இந்த கருத்து நிறைய பாடல் இருக்குது. ஏறக்குறைய 4 பாடல்களில் இதே கருத்தை தான் குருநாதர் சொல்றார். கண்டல கதை சொல்றார். மொண்டு உண்டு காம கலவி கள்ளி மொண்டு உண்டு அயர்கினும் வேல் மறவேன் அப்படின்னு தன்னுடைய நிலைப்பாட்டை, பக்தி நிலைப்பாட்டை சொல்றார். இந்த பாடல் ஒன்று அந்த எண்ணிக்கையில், அந்த பட்டியலில். குணல் என்ன ஆரவாரத்தோடு நடிக்கும் கூத்து, குருதி கடலை பெருக பருகி குணலை திரில் கழிக்கும் ஒரு திரள்பார் செருக்கல் தலைவப்பில். அடுத்தது திரு நெய்த்தான சுரர்பதி பரவின்னு ஈற்றடிக்கு ஒரு பாடம். திரு நெய்த்தான துறை பவ அப்படிங்கிற பதில் திரு நெய்த்தானத்து உரைபவங்கிற மன்னிக்கணும், திரு நெய்த்தானத்து உரைபவ சுரபதி பெருமாளுங்கிற பதில் திரு நெய்த்தான சுரர்பதி பரவிய அப்படின்னு ஒரு பாடபேதம் இருக்கு. அதையும் அடியார்கள்லாம் தெரிவித்துக்கொண்டு இப்போ இந்த பாடலில் முதல் பகுதியில் சார் வாழ்க்கையில் எந்த நிலை வந்தாலும் எதை மறந்தாலும் இறைவன் திருவடியை மறவாமல் இருக்கணும் அப்படின்னு அடிகளார் நமக்கு சொல்கிறார், எடுத்துரைக்கிறார். மங்கையர் சுரத்தை வெறி இங்கிதம் என முற்றமனம் உந்தனை இன்னத்தமைய மனம் அருள்வாயம்பர் கொங்குநீர் திருப்பூல. அடிகள் எப்போதும் இறைவன் திருவடியை மறவாமல் இருப்பார்கள். இந்த நிலையை அவர்கள் ஆண்டவனிடம் வேண்டி பெறுவாங்க. பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டல் உன்னை என்று மறவா வேண்டும்பர் காரைக்கிழமை. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாது இருக்க வரந்தல் வேண்டும்பர் அப்பர். எழுவை பெருவிட எப்பெருவை எய்தினும் எய்துக பிறப்பில் இனி நான் எய்தாமை எய்திடும் எய்துக இருமையினும் இன்பம் எய்திடும் எய்துக வலுவகை துன்பமே அது வந்திடும் வருக மிகுவாழ்வு வந்திடும் வருக வறுமை வரினும் வருக மதிவரினும் வருக அவ மதிவரினும் வருக உயர்வோடு இழிவகை உலகின் மற்ற எதுவரினும் வருக அல்லது எது போகினும் போக இணையடிகள் மறவாத மனம் ஒன்று மாத்திரம் எனக்கு அடைதல் வேண்டும் அரசே. கழிவகை பவரோகம் நீக்கும் நல்ல அருள் என்னும் கதிமருந்து உதவு நிதியே கனக அம்பலநாத கருணை கணபோத கமல குஞ்சித பாதனேம்பர். வடலூர் வெள்ளாருடைய பாட்டு நாரதருடைய கதை சொல்லியிருக்கோம். முருகனுடைய தீவிர பக்தர்கள் அவர் ஒருத்தர் முருகனை வேண்டி தவம் புரிந்தார். முருகன் தோன்று என்ன வர வேண்டும்னார். நாரதர் ஐயனே உன் திருவடி மறவாத மன வேண்டும்னார். முருகன் அந்த வரத்தை கொடுத்துட்டு இன்னொரு வரம் கேள்னார். நாரதர் என்ன சொன்னார், பெருமானே இன்னொரு வரத்தை கேட்கின்ற கெட்ட புத்தி வராமல் இருக்குன்னார். என்ன ஒரு உயர்ந்த குறிக்கோள் பாருங்க, உயர்ந்த பக்தி, உயர்ந்த சிந்தனை. அடுத்தது இந்த திருப்பூருடைய முற்பகுதியில் பெண்கள் அழகையும் அவர் செயலையும் கூறி அவருடைய முயக்கில் மயங்கி இருக்கும் பொழுதும் முருகப்பெருமான் திருவடியை ஒருபோதும் மறக்க மாட்டேன்னு அடிகாரத்தினுடைய உறுதியை காட்டியவருடன் எல்லா விதமான தீய குணங்களுக்கும் தீய செயல்களுக்கும் காரணமாக அமையும் காம உணர்வு. உள்ளத்தை மயக்கி அறிவையும் கெடுத்து தீய நெறியில் கொண்டு போய் சேர்ப்பது காம உணர்வு. பொன்னாசையும் மண்ணாசையும் மனித பிறவிக்கு விடும். பெண்ணாசை எல்லா பிறவிகளுக்கும் உண்டு. எனவே பிறவிகள் தோறும் தொடர்ந்து ஒரு பெண்ணாசையை இறைவன் திருவுள்ளல் அன்று ஒழிக்க முடியாது. இதுவேயும் இல்லாமல் அந்த ஆசை மிகவும் வலிமை உடையது. சிறிது அறிவிருந்தாலும் உயிரை பற்றி மயக்கத்துச்சு. அதனால இந்த மாதிரி ஆசை மிக மிக தூரத்தில் ஆகணும். இதை பற்றி நிறைய படிச்சிருக்கோம். உள்ள கழித்தலும் காண மகிழ்த்தலும் கள்ளுக்கில் காமத்துக்கு உண்டு, நிறைய அதை பற்றி படிச்சிருக்கோம். காமத்தை பற்றி நிறைய பாடலில் படிச்சிருக்கோம். கண்டு உண்ட சொல்லியர் மெல்லியர் காம கலவி கள்ளை உண்டு உண்டு அயரிலும் மேல் வரவேன் முதுகூடி தோள் டுண்டு டின் என கொட்டி ஆட வெஞ்சூர் கொண்ட ராவுத்தனேம்பார். பல திருப்பூரில் இருக்கு. மார்பூரம் பின் நடினம் கிரியனும் தனமோடு ஆரமும் படி தரம் பொடியுடன் பணிகள் மாதை ஒன் பவளமும் பரிமளம் கலவை தொங்கலாட வாழ் சரம் கண் இயலும் குழைத்தளம் பழக பாரல் தொங்கல் அணிபெண்கள் வதனங்கள் மதி பாகை என்ப இதழும் சலசம் என்ப கடசங்கு மோக சார மஞ்சள் புயவும் கிளி முகங்கள் உயிர் பாடிதம் புனை துவண்டு இடையோடு இன்பரச தாழி என்ப அல்குலும் துளிர் அரம்பை தொடை ரம்பை மாதர் தாழ் சதங்கை கொலுசும் குல சிலம்பும் மணி ஆடல் கொண்ட மடமங்கையருடன் கலவிதாகம் உண்டு உலகினும் கடலுறும் கடல் மறந்திடேன் என்பர். இருள் அழகம் அவிழ மதிபோத முத்தரும்ப இலகு கயல் பொருள இருபார பொந்தனங்கள் இழக இதுவிழ படைபூசல் இட்டு இறங்க எவராலும் எழுதறிய கலைஞர்கள் ஆசை மெத்த உந்தி இனிய சுழி மடுவின் இடை மூழ்கி நட்போடு அந்த இதழ் அமுது பருகி உயிர்தேகம் ஒத்திருந்து முனிவாரி முருகமல் மலர் அமளி மீதில் புகுந்து முக வனஜ மலர் குவிய மோகமுற்றழிந்து முடிபதர வசமடி ஆசையில் அவர் கவிழ்ந்துவிடு போதும் முழுது உணர உடைய முது மாதவத்து உயர்ந்த படுதில் மறை பயிலுவை என ஆதரித்து என்ற முனிவர் சுரர் தொழுது உருது பத்மம் என்று மறவேனே. விடமடவி அரிபரவு விழிகுவிய மொழிபதர விதறி வளை கலகலன அனுராகம் விளைய மிருகமதம் மகுள முளைப்புலகம் எழ நுதலில் வியர்வு வர அணிசித்திர மதுமாறி அடகம் அவிழ அணிதுகில் அகல அமுது பொதி இதழ் பருகி உருகி
அறிவேரோட அமளிமிசை அமளிபட பிறக ஜலதியில் முருகி அவசமுருகினும் அடிகள் மறவேன் என்பார். வரிபறந்து 2 நயனமும் சிவந்து வதன மண்டலங்கள் குழுவேர்வாய் மணிசிலம்பலம்ப அழகமும் குலைந்து வசமடிந்து இழிந்து மயில்கூற இருதனம் குலுங்க இடைதோண்டு அணுங்க இனிய தொண்டை உண்டு மடவார்தோள் இதம் உடன் புணர்ந்து மதிமயங்கினும் பொன் இலகு நின் பதங்கள் மறவேனே. 4 திருக்குறள் சொல்ற. திருநைத்தானத்து உரைபவர் மக்களால் இன்றைய காலத்தில் தில்லை ஸ்தானம்னு வழங்கப்படுகிற தலம். அதான் இந்த தலம் சோழ நாட்டு காவிரி வடகரை திருத்தலம். திருவையாறு திருக்காட்டுப்படி சாலையில் திருவையாற்றிலிருந்து மேற்கில் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நெய்யாடி அப்பர் கிருதபுரீஸ்வரன் சுவாமிக்கு பேர். பாலாம்பிகன்னு பேர் கொண்டு விளங்குகிற அம்பிகை. திருஞான சம்பந்தரும் அப்பரும் வழிபட்டு திருப்பதிகள் அருளப்பட்ட சிறப்புடைய தலம். சப்தஸ்தலங்கள் 7வது தலம். திருவிழா காலத்தில் 7 பல்லக்குகளின் ஒரே இடத்துல கண்டுபிடிக்கும் சிறப்புடைய திருத்தலம். கிழக்கு நோக்கிய 5 நீர் ராஜகோபுரம் வழியாக உள்ள போன உடனே விசாலமான வெளிப்பிரகாரம் இருக்குது. ராஜகோபுரத்துக்கு நேரம் உள்ள கொடிமரம் பலிபீடம் நந்தியை தாண்டி உள்வாயில் வழியாக போனால் மூலவர் நெய்யாடி அப்பர் சந்நிதி ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கு. உள்பிரகாரம் சுற்றி வலம் வரும்போது சூரியன், ஆதிவிநாயகர், சனி பகவான், சரஸ்வதி, மகாலட்சுமி, காலபைரவர், சந்திரன் ஆகியோருடைய சந்நிதிகள் இருக்குது. கோஷ்டமூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா ஆகியோருடைய காட்சி கிடைக்குது. தட்சிணாமூர்த்தி இங்கு நின்ற கோலத்தில் காட்சி தரார். கருவறையில் மூலவர் நெய்யாடியப்பர் சற்றே ஒல்லியான மற்றும் உயரமான லிங்கத்திரியோடு நமக்கு காட்சி தரார். இத்தலத்தீரன் சுயம்பு லிங்கம். சிவனுக்கு நெய்யால் அபிஷேகமான பின்பு வெந்நீர் அபிஷேகம் என்பது இந்த தலத்தோட சிறப்பம்சம். அம்பாள் சன்னதி வெளிப்பிரகாரத்தில் தெற்கு நோக்கி வந்திருக்கு. அம்பாள் பாலாம்பிகை நின்ற கோலத்தில் நமக்கு அருட்காட்சி வழங்குகிறார். காமதேனு, சரஸ்வதி, கௌதம முனிவர்லாம் இங்கே சிவபெருமானை வழிபட்டிருக்காங்க. இந்த தலத்தில் முருகப்பெருமான் மூலவர் கருவறை திருச்சுற்றில் மூலவருக்கு நேர் பின்புறம் மேற்கு சுற்றில் இவருக்கு சந்நிதி கொண்டு இருக்கிறார். முருகப்பெருமான் ஒரு திருமுகமும் 4 திருக்கரங்களும் கொண்டு நின்ற திருக்கோலத்தில் மயிலோடு காட்சி தரார். இருவரும் தேவியர் எழுந்தருளி தேவியர் சைதம் காட்சி தரார். இப்படிப்பட்ட சுவாமிகிட்ட வேண்டுகிறார், முருகா மாதர் மயிலில் முருகி இருந்தாலும் தேவருடைய திருவடிகளை மறவேன் என்று நம் குருநாதர் உறுதி பேசும் இந்த பாடலுக்கான இந்த பாடலை பழனியாண்டன் திருவடி சமர்ப்பித்து திருநெய்த்தானத்துறை பெருமான் திருவடி சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பத்திரமாம் குருநாதர் அருணா பெருமான் திருடலே சரம் பழனாபுரி திருப்பாவும் சொல்லிட்டோம். முருகா 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 முருகா.